ஒரு சங்கீதத்தை நம்ம வந்து எப்படி தியானிக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நம்ம சங்கீதம் வந்து சும்மா நம்ம வந்து படிச்சுட்டு போவோம். ஆனால் ஒவ்வொரு சங்கீதமும் வந்து எப்படி நம்ம வந்து அதை தியானித்து படிக்கிறது, எப்படி மெடிடேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பிரசங்கத்தின் மூலமாக நான் ஒரு சங்கீதத்தை மெடிடேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்போது நீங்களும் சங்கீதத்தை எப்படி மெடிடேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கற்றுக்கொள்வீங்க. ஸோ நிச்சயமாக இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் 145, அதில் 21 வசனங்கள் இருக்குது. 145ஆம் சங்கீதத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். இது ஸ்தோத்திர சங்கீதம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னா இது வந்து என்னென்னா இட்ஸ் அ ஹிம் அப்படி சொல்கிறாங்க. ஹிம் அப்படின்னா பாமாலை, ஒரு பாடல். சங்கீதங்கள்னாலே என்னது தான், பாடல் தான். சில சங்கீதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீப்ரூ லெட்டர்ஸில் ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தமிழில் வந்து அந்த லெட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வேர்ஸ் ஆரம்பித்தா எப்படி இருக்கும், செகண்ட் லெட்டர் வந்து ஆல ஆரம்பித்தா அப்படி இருக்கும், தேர்டு வேர்ஸ் வந்து ஈல ஆரம்பித்தா அப்படி. ஸோ அது மாதிரி வந்து ஹீப்ரூவில் வந்து லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஆலஃப் பெத் கீமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீப்ரூலேயும் வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆல்ஃபபெட்ஸில் வந்து என்ன பண்ண சில சங்கீதங்கள் தொடங்கும். அது மாதிரி ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதமும். 145 ஒவ்வொரு வசனமும் வந்து பார்த்திங்கன்னா ஹீப்ரூவோட முதல் அந்த ஆல்ஃபபெட்ஸை வச்சு ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அவனை அதில் ஆரம்பித்த மாதிரி ஹீப்ரூ லாங்குவேஜில் உள்ள ஆல்ஃபபெட்டை வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு அருமையான சங்கீதம். அது எப்படி எழுதுகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ தாவீது அந்த காலத்திலே எப்படிலாம் வந்து யோசித்து என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அதை நம்மளுக்கு பரிசுத்தவான்கள் தொகுத்து நல்ல ஒரு வேத புஸ்தகமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதம் 145 எதுக்காக நம்ம கர்த்தரை துதிக்கணும் அப்படிங்கிறத சங்கீதக்காரர் தெளிவாக சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம வந்து கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? எதுக்கு துதிக்கணும்? சும்மா ஆண்டவரை வந்தால் உடனே துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, ஸ்தோத்திர பலி செலுத்துறது, இதெல்லாம் வந்து எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் வந்து சங்கீதக்காரர் நல்ல ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது அந்த சங்கீதத்தில் வந்து 1வது வசனத்தில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கு ஸ்தோத்தரிப்பேன் அப்படி சொல்ல. ஏன்னா ஏன் நம்ம ஆண்டவரை துதிக்கணும்? முதலாவது அவர் ஹீஸ் அ கிங். அல்லேலூயா. ஆர் காட் இஸ் அ கிங். அவர் வந்து ராஜாவாக இருக்கிறாரு. அதனால் அவரை வந்து என்ன பண்ணணும், துதிக்கணும். அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்குனவர், அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அதனால் அவரை துதிக்கணும் அப்படின்னு முதலாவது சங்கீதக்காரர் வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த சங்கீதம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆண்டவரை உயர்த்துகிறதாக இருக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதே நேரத்தில் வீக்கான மக்கள் இருப்பாங்கள்ல, பலவீனமான மக்களுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுது, சொல்லுது. அதே நேரத்தில் ஆண்டவர் வந்து ஹிஸ்ட்ரியில், வரலாற்றில் வந்து எவ்வளோ பெரிய மகத்துவமான கிரியைகளெல்லாம் வந்து ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அவருடைய வல்லமை உள்ள கிரியைகள், பலத்த கிரியைகள், இது எல்லாத்தையும் வந்து சொல்லி ஆண்டவரை வந்து என்ன பண்ணுறாரு, இந்த சங்கீதக்காரர் துதிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னா இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் இந்த சங்கீதத்தை வாசிங்கனாலே நல்ல ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். 145 இந்த சங்கீதத்தில் 1-2 வசனத்தில் காட் த கிங் அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு. தாவீது ராஜாவாகிய அவரை நான் உயர்த்தி அவரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படி சொல்கிறார். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் அப்படி சொல்கிறாரு. ஏன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டாரு. அவர் வந்து ராஜா, இயேசு ராஜா, யெகோவாகிய தேவன் வந்து ராஜாவாக இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் ராஜாவாக இருக்கிறார். அதனால் நான் அவரை நாள்தோறும் துதிப்பேன் அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், என்றென்றைக்கும் துதிப்பேன், நாள்தோறும் என்ன பண்ணுவேன், நான் வந்து துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே தான் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை வந்து என்ன பண்ணணும், துதிக்கணும். ஆண்டவரை துதிக்காத நிமிடங்களே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சோதரி. எப்பொழுதும் கர்த்தருடைய துதி நம்முடைய நாவில் இருக்கணும். சங்கீதம் 34:1 வந்து அப்படி தானே சொல்கிறாரு சங்கீதக்காரர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும்
என் வாயில் இருக்கும் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய துதி, ஆண்டவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்கணும். ஸோ அவர் ராஜாவாக இருக்கிறதுனால he deserves our praise. ஹல்லேலூயா. ஸோ அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறதுனால, அவர் ராஜாவாக இருக்கிறதுனால நம்முடைய துதிக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், புகழுகிறோம், உயர்த்துகிறோம், அந்த எல்லாவற்றிற்கும் அவர் வந்து என்ன பண்ணுறார், பாத்திரராக இருக்கார். அப்படி தானே? இப்போ ஒருத்தர் வந்து அதிகாரத்தில் இருக்காங்கன்னா அவர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ப்ளக்கார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அவங்க வாழ்க வாழ்க வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான். அப்போ ஒருத்தர் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தே டிசர்வ் ப்ரைஸ். ஹல்லேலூயா. அவங்க வந்து புகழ்ச்சிக்கு உரியவங்க, அவங்க துதிக்கு பாத்திரராக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் அவங்களால நிறையா நன்மைகள் பெற்றிருப்பாங்க, ஒரு சில பேர் பெற்றிருக்க மாட்டாங்க. பெற்றிருக்காதவங்க அவங்கள வந்து விட்டுருவாங்க. ஆனால் பெற்றவர்கள், நன்மை பெற்றவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ப்ரைஸ் பண்ணுவாங்க, வாழ்க வாழ்கன்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாரும் கர்த்தரால் நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறாரு. நம்மளுக்கு அனுதினமும் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நல்ல ஞானத்தை கர்த்தர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறார். ராஜாதி ராஜா, நம்முடைய ராஜாதி ராஜா நம்மளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நம்ம ஞானம் இல்லைன்னா இப்படி தான் போய் என்ன பண்ணுவோம், அறிவில்லாமல் சங்காரம் ஆகிடுவோம். ஸோ நல்ல ஞானத்தை கூட எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எல்லாம் அந்த மாதிரி நல்ல பகுத்து அறிந்து இருக்கிற ஒரு நல்ல ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. மக்கள் எல்லாத்துக்கும் அந்த ஞானம் வேணும். நிறைய பேருக்கு ஞானமே இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க. அதனால தான் போய் என்ன பண்ணுறாங்க, இவங்களே பர்பஸ்லி தே கோ அண்ட் டை. அவங்க போய் வந்து என்ன பண்ணுறாங்க, சாகுறாங்க, மடிந்து போகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இது மாதிரி கிரியைகளில், இது மாதிரி காரியங்களில் ஈடுபட அவங்க வந்து கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்யணும். ஸ்தோத்திரம். ஸோ அதனால் ராஜாதி ராஜாவாக இருக்கிறதுனால அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அதனால் நம்ம ஆண்டவரை என்ன பண்ணுறோம், துதிக்கிறோம். இரண்டாவது 3வது வசனத்துலேருந்து 7வது வசனம் வர பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து worthy of praise. ஹல்லேலூயா. அது 3வது வசனத்திலே முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். புகழப்படத்தக்கவர். ஆண்டவர் யாரு? புகழப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், ஆராதனைக்கு தகுதியானவர், ஆராதிக்க பாத்திரராக இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வந்து துதிக்காமல் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது, ஆராதிக்காமல் விடக்கூடாது. சங்கீதக்காரன் அருமையாக சொல்கிறார், அவர் துதிக்கு பாத்திரர், புகழப்படத்தக்க தெய்வம். புகழப்படத்தக்க தெய்வத்தை புகழாமல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கினவரை, நம்மை ஆளுகை செய்கிறவரை, நம்ம பாதுகாக்கிறவரை கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், துதிக்கணும். அப்புறம் இன்னும் அவர் வந்து சொல்கிறாரு, ஏன் புகழப்படத்தக்கவர் அப்படின்னா அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஹியூமன் மைண்டு இதெல்லாம் வச்சு அவருடைய மகத்துவத்தெல்லாம் ஆராய்ந்து முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. இட்ஸ் பியாண்ட் த ஹியூமன் எபிலிட்டி டு கிராஸ்ப் காட் கம்ப்ளீட்லி. ஹல்லேலூயா. ஆண்டவரை முழுவதுமாக நம்ம வந்து ஆராய்ந்து அறிந்து எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக துதிக்கணும். ஏன்னா அவர் வந்து இட் டிசர்வ்ஸ் ஆ ப்ரைஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 3வது வசனத்தில் பெரியவரும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறார். இதே மாதிரி வந்து சங்கீதம் 48:1 வந்து சங்கீதக்காரர் சொல்கிறாரு பாருங்கள். சங்கீதம் 48:1 துதிக்கப்படத்தக்கவர் அப்படி சொல்லப்படுது. அங்கே புகழப்படத்தக்கவர், இங்கே 48:1 என்ன பண்ணப்பட்டிருக்கு, மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். துதிக்கப்படத்தக்க தெய்வத்தை தான், புகழப்படத்தக்க தெய்வத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை புகழுகிறதுல எந்த தவறுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் டெய்லி துதிக்கணுமா, ஏன் டெய்லி அவரை புகழணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் புகழப்படத்தக்கவர். அதனால் அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும், துதிச்சு தான் ஆகணும். அங்கே மேலே பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா கேருபீன்கள், சேராபீன்கள் வந்து ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அருமையாக ஹிம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே பாடிட்டு இருக்காங்க. பாமாலைகள், கீர்த்தனைகள் அங்கே வந்து என்ன பண்ண பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அந்த துதிகளில் என்ன பண்ணுறாரு, வாசம் செய்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம், துதிக்கப்படத்தக்க தெய்வத்தை நம்ம துதிக்காமல் விட்டால் தான் தப்பு. ஹல்லேலூயா. அதனால் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும். யோபு 5:9 பாருங்கள். யோபு 5:9 அவரை ஏன் துதிக்கணும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அதனால் ஆண்டவரை வந்து என்ன பண்ணணும்,
துதிக்கணும். ஹல்லேலூயா. ஏன் துதிக்கப்படத்தக்கவர்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இன்னும் வசனம் 4 வந்து பார்த்தீங்கன்னா 145 சங்கீதம் 4 வசனத்தில், தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். அந்த ஜென்ரேஷன் மட்டும், டேவிடோட ஜென்ரேஷன் மட்டும் ஆண்டவரை துதிக்கலை. அதுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் இப்போ வர நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளை செய்கைகளை என்ன பண்ணுவாங்க? அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 38:19 பாருங்கள், அதுக்குள்ளே விளக்கத்தை அங்கே பார்க்கலாம். ஏசாயா 38:19 தெரிவிப்பான். ஹல்லேலூயா. அது ஒரு கட்டளை. கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவருடைய செய்கைகளை அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணணும். கண்டிப்பாக தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு உம்முடைய சத்தியத்தை என்ன பண்ணுவான்? தெரிவிப்பான். மரிக்கிறவர்களும் மௌனத்தில் இருக்கிறவங்களும் ஆண்டவரை என்ன பண்ண மாட்டாங்க? துதிக்க மாட்டாங்க. இன்று நான் செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம ஆண்டவரை எவ்வளோ துதிக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை எவ்வளோ மகிமைப்படுத்துகிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நம்ம மாத்திரமல்ல, நம்ம துதிக்கிறது மாத்திரமல்ல, அடுத்த ஜென்ரேஷனையும் துதிக்க வைக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி ஒரு இன்ஜினியர் இன்னொரு இன்ஜினியரை உருவாக்குறார், ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை உருவாக்குறாங்க, ஒரு லீடர் இன்னொரு லீடரை என்ன பண்ணுறாங்க? உருவாக்குறாங்க. ஸோ நம்ம துதிக்கிறவர்கள் அடுத்த ஜென்ரேஷனை துதிக்கிற ஜென்ரேஷனாக என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஆராதிக்கிற ஜென்ரேஷனாக நம்ம அடுத்த ஜென்ரேஷனையும் உருவாக்கணும். அந்த வேலையை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அது அந்த காலத்துலேருந்தே அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வசனம் 5 வந்து பார்த்தீங்கன்னா 145:5 வந்து உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிறந்த மகிமை பிரதாபம் உள்ள தெய்வம், நம்முடைய தெய்வம். அவருடைய அதிசயமான கிரியைகள், நிறைய அதிசயமான கிரியைகளை ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? செய்திருக்காரு. இதே 78வது சங்கீதம் அப்போஸ்தலர் 4:20 பாருங்கள். அப்போஸ்தலர் 4:20 அதை நம்ம வந்து அறிவிக்கணும். கண்டிப்பாக ஆண்டவருடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசணும். நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான் இவங்களெல்லாம் கூட்டி வச்சு ஆலோசனை சங்கத்தில் கூட்டி வச்சு என்ன பண்ணுறாங்க? இயேசுன்ற நாமத்தை என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் இனிமேல் உச்சரிக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளியில் பேசக்கூடாது அப்படி சொல்லி வான் பண்ணுறாங்க. அப்போ வந்து பேதுரு வந்து சொல்கிறாரு, நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்கக்கூடாது. எவ்வளோ அற்புதங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம், எவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் எங்களுக்கு செய்திருக்கிறாரு. நம்ம ஒரு ஆஃபரை பார்த்தாலே 4 பேருக்கு வந்து என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம், இங்கே ஒரு ஆஃபர் போட்டிருக்காண்டா, 4 டிஷர்ட்டு 500 ரூபாய்க்கு தரான்டா அப்படின்னா நம்ம ஓடிடுறோம். இப்போ 4 சேலை 2000 ரூபாயாம் ஓடுங்க அப்படின்னா ஓடிடுறோம். அப்படி ஆஃபரை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ ஆஃபர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனே கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா. தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறாரு, நம்ம பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறாரு. இப்போ உள்ள பாவங்கள் மாத்திரமல்ல, நம்ம எதிர்கால எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நமக்கு எல்லாத்துக்கும் அவர் நீதியாக வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்ய முடியாது, அந்த அளவுக்கு நம்ம வந்து நீதிமானாக என்ன பண்ண முடியாது, நம்ம மாற முடியாது. நமக்காக அவர் நீதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்காக எல்லாமா மாறின தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வந்து கண்டிப்பாக ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக அவரை புகழணும், அவரை குறித்து பேசணும். அவர் செய்த நன்மைகள், கல்வாரி சிலுவையில் அவர் செய்த நன்மைகளை குறித்து பேசணும். ஸோ அதனால தான் அவங்களால பேசாமலே இருக்க முடியல. பேதுருவால், யோவானால, அப்போஸ்தலர்களால் பேசாமலே இருக்க முடியல. ஏன்னா எவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். வரலாற்றிலே இது மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் அது. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவை காட்சி, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட, அதெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டு உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த ஆண்டவரை குறித்து நான் பேசுவேன், கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்க முடியுமா அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. அதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உங்களுடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஹல்லேலூயா. இந்த தாவீதும் அதை வந்து ஏகப்பட்ட நன்மைகள், நிறையா நன்மைகளை ஆண்டவர் மூலமாக பெற்றிருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, அதிசயமான கிரியைகளை குறித்து நான் வந்து பேசுவேன். அதான் துதியாக வெளியே வருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நினச்சி பார்க்கும்போது அதெல்லாம்
துதியாக வந்து நம்ம வாயிலிருந்து வெளியில் வரும். ஹல்லேலூயா. நினச்சி பார்க்கணும், எல்லாத்தையும் நினச்சி பார்க்கலன்னா துதி என்ன பண்ணாது, வரவே வராது. ஸோ நினைக்கிறவர்களா நம்ம வந்து பாட்டு பாடல, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை மறக்கவே கூடாது. தொடர்ந்து ஆண்டவரை துதிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். 6வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள், உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். திரும்பவும் சொல்கிறாரு, ஒரு காரியத்தை ஒரு தடவை மாத்திரமல்ல திரும்ப சொல்கிறோன்னா அது ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், கவனமாக கேளு, திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், அதுக்கு ரொம்ப எம்பசிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் திரும்ப சொல்கிறார், உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அப்படின்னு சொல்ல. எவ்வளோ பெரிய மகத்துவம், பயங்கரமான கிரியைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பயங்கரமான கிரியைகள் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய கிரியைகளை செய்திருக்கிறார். செங்கடல் அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள், அதை நினச்சி பாருங்கள். செங்கடலுக்கு முன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. அங்கே பின்னால் பார்வோன் சேனை வருது, முன்னால் பெரிய செங்கடல் வந்து தடையாக இருக்குது. ஆண்டவர் எவ்வளோ பயங்கரமான, அதான் வந்து உங்களுடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமைகளை சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு கிரியையை ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், செய்தார். அதே மாதிரி யோர்தான் நதி முன்னாலேயும் போய் நின்னாங்க. அங்கே யோர்தான் நதி வந்து என்ன பண்ண பின்னிட்டு அது ஓடினது. அது அங்கேருந்து மலையிலேருந்து வர்றது பின்னால் போனோம்னா அது எவ்வளோ பயங்கரமான வல்லமையின் கிரியை. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் செய்தார். அதனால் பயங்கரமான காரியங்கள். அதனால தான் நம்ம வந்து நம்மளுடைய தெய்வத்தை என்ன பண்ணலாம், காட் இஸ் an awesome God வச்சு சொல்லுவோம். பயங்கரமானது. ஆசம் அப்படின்னா என்ன அர்த்தம், பயங்கரமான அர்த்தம். நம்முடைய பயங்கரமானனா பயப்படுற மாதிரி கிடையாது. ஹல்லேலூயா. ஏதோ பல்லெல்லாம் நீண்டு அங்கே எல்லாம் பெரிய முடியை வச்சு எல்லாம் பெரிய ரவுடி மாதிரி அப்படி அது கிடையாது. அது அந்த பயங்கரம் வேற, இந்த பயங்கரம் வேற. ஹல்லேலூயா. ஆசம் காட். ஹல்லேலூயா. பயங்கரமான தெய்வம் அப்படின்னா பயங்கரமான கிரியைகளை செய்கிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்கிறவர். ஹல்லேலூயா. சோதரி, யாராலும் செய்ய முடியாத அற்புதங்கள் அதிசயங்களை நம்முடைய தெய்வம் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றும் செய்கிறார். பல வியாதிகளில் குணமாக்க முடியாத வியாதிகள் இருந்தெல்லாம் என்ன பண்ணுறாரு, மக்களை குணப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ அதனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும், துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். ஸோ இந்த ரிடம்டிவ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ரிடம்டிவ் ஈவெண்ட்ஸ் எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியில் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அது வந்து ஒரு மீட்பின் அனுபவம். ஹல்லேலூயா. மீட்பின் சம்பவம். அந்த சம்பவம் எக்ஸோடஸ் ஈவெண்ட்டு அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. பயங்கரமான ஒரு கிரியை. அதே மாதிரி தான் அந்த கிராஸ். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் கர்த்தர் செய்த காரியம் அதுவும் பயங்கரமான ஒன்று. ஹல்லேலூயா. சகோதரர், கர்த்தர் நல்லவர். நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த தெய்வம். ஸோ இந்த பழைய காரியங்களெல்லாம் இப்போ நம்ம வந்து ஆண்டவர் செய்த காரியங்களெல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது நன்றி செலுத்தாமல் துதிக்காமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அந்த காரியங்கள்லாம் செங்கடல் அனுபவங்கள், யோர்தான் அந்த எரிகோ கோட்டை விழுந்தது, எல்லாம் பயங்கரமான காரியங்கள்லாம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ள பயங்கர ஒரு உற்சாகம் வரும். நம்மளுக்குள்ள அந்த விசுவாசம் வந்து என்ன பண்ணுவோம், பெருகும். நம்முடைய தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய காடு வந்து இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி காட், எக்ஸ்ட்ராடினரி காடு. அவரால் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். எல்ஷடாய் தெய்வமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள விசுவாசம் இன்னும் பயங்கரமாக வளரும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அதனால தான் நம்ம ஆண்டவர் செய்த காரியங்களை அப்பப்போ திரும்பி பார்க்கணும். ஹல்லேலூயா. சோதரன், நம்முடைய பிரச்சனைகளே நம்ம திரும்பி பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம செய்கிற தப்பு வந்து அதுதான். நம்முடைய பிரச்சனைகளை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், திரும்பி பார்த்துட்டு இருக்கோம், நினச்சி பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ இந்த பிரச்சனை இருக்கே, எப்படி இருக்கே அப்படின்னு அதையே போட்டு என்ன பண்ண யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பிரச்சனைகளை யோசிக்கிறத விட்டுட்டு ஆண்டவர் எவ்வளோ வல்லமையான பயங்கரமான கிரியைகளை வரலாற்றில் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய செஞ்சிருப்பார். ஹல்லேலூயா. பிறந்ததுலேருந்து இப்போ உள்ள காலகட்டம் வர நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், பயங்கரமான கிரியைகள்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனை, இப்போ உள்ள பிரச்சனைகள்லாம் நமக்கு கண் முன்னால் வராது. ஹல்லேலூயா. ஏன்னா பயங்கரமான பிரச்சனைகளே கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருப்பார். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே நம்மளுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. சோத்ரம். ஸோ அதனால் அவருடைய மகத்துவத்தை விவரித்து ஆண்டவரை துதிக்கிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ ஒன் ஜென்ரேஷன்லேருந்து அனதர் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம ஆண்டவருடைய கிரேட் ஆக்ட்ஸ் எல்லாம், ஹல்லேலூயா, பயங்கரமான கிரியைகள் எல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அது உபாகமத்திலே ஒரு நியாயப்பிரமாணமாக ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறார். உபாகமம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 6:4-9 எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியாது. உபாகமம் 6 அதில் வந்து 7வது வசனத்தை மட்டும் வாசிங்க.
நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணும். அல்லேலூயா. பிள்ளைங்க என்ன செய்து கொண்டிருந்தாலும் நீ பிள்ளைகள்கிட்ட ஆண்டவுடைய பலத்த கிரியைகளை பற்றி என்ன பண்ணணும்? நம்முடைய தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் கிடையாது. நம்ம இந்த நிலைமையில் இப்போ இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கர்த்தர் தான் காரணம். எல்லா பிரச்சனைகளும் கடந்து வர கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு அப்படி சொல்லி கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறாரு, எவ்வளோ உதவி செய்திருக்கா தெரியுமா அப்படி சொல்லி பிள்ளைகள்கிட்ட என்ன பண்ணணும்? நம்ம அதுகளை குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறது சொல்லப்பட்டிருக்கு. அதில் அப்புறம் பார்த்திங்கன்னா கையில் அடையாளமாக கட்டிக்கொள்ளு, கண்களுக்கு நடுவே அடையாளமாக போட்டுக்கோ, வீட்டு வாசல் நிலைகளில் எல்லாத்தையும் எழுது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம வீட்டில் வசனம் போடலாம் என்ன பண்ணுறோம்? அவன் போடலாம். அங்கங்கே வசனங்கள் இருக்கும். அந்த வசனங்களெல்லாம் அவன் படிக்கும்போது நம்மளுக்கு விசுவாசம் என்ன பண்ணுது? அதிகரிக்கிறது. அல்லேலூயா. சீசர்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள், ஆண்டோடைய வார்த்தைகளாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள அந்த விசுவாசம் பெருகுகிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஸோ நம்முடைய பிள்ளைகளும் அந்த வசனத்தை பார்த்து அதை மனப்பாடம் பண்ணி வளரும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். 78ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 78:4 நம்ம ஏற்கனவே வாசிச்சோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. பின்வரும் சந்ததிக்கு அவைகளை மறைக்காமல், அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறைக்காமல் பின்வரும் சந்ததிக்கு அவருடைய துதிகளை, அவருடைய பலம், அவர் செய்த அதிசயங்கள் எல்லாத்தையும் நம்ம விவரிக்க நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தாலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கா அப்படின்னு நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய அப்பா அம்மா எல்லாம் சொன்னதுனால தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? கான்ஃபிடெண்ட்டாக ஆண்டவர் பெரியவர், உண்மையிலே அவர் புகழப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர் அப்படி சொல்லி நம்மளால் பிரசங்கம் பண்ண முடியுது. அல்லேலூயா. எதுவுமே செய்யலைன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம்? துதிக்க மாட்டோம். வாழ்க வாழ்கன்னு என்ன மாட்டோம்? சொல்ல மாட்டாங்க. நன்மை பெற்றவர்கள் தான் வாழ்க வாழ்கன்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. இல்லை காசு கொடுக்கணும், 200 300 காசு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? வாழ்க வாழ்க. ஏதோ ஒரு நன்மை பெற்றிருந்தால் தான் வாழ்க வாழ்கன்னு சத்தம் போடுவாங்க. ஆனால் நம்ம நிறைய நன்மைகளை பெற்றிருக்கோம். கர்த்தர் நமக்கு மாத்திரம் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார். அது நிறைய பேருக்கு புரியவே இல்லை. அதனால தான் வெளியில் இருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்க காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகவும் மரித்தார், என்னுடைய பாவத்துக்காகவும் மரித்தார் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவங்களுக்கு இன்னும் போய் சேரலை. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? வெளியில் இருக்காங்க, ஆண்டவரை துதிக்காமல் இருக்கிறாங்க. கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறதுனால, நான் உனக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறேன் அப்படி சொல்லி நமக்கு வெளிப்படுத்தினதுனால நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இனிமேல் ஆண்டவரை எதுக்கு துதிக்கிறீங்கன்னு கேட்டால் அல்ல, நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்கிறதுக்கு ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் சொல்கிறதுக்கு நிறையா காரியங்கள் இருக்குது. இந்த 145ஆம் சங்கீதத்துலேருந்தே நம்ம நிறைய காரியங்கள் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அடுத்து 8ஆம் வசனம் 145:8 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவரை துதிங்க? அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. அங்கே எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள் கூக்குரல் இடுறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், எங்களை விடுவீங்க ஆண்டவரே, எங்களை இங்கேருந்து எகிப்தின் காலவாசல்லேருந்து என்ன பண்ணுங்க, எங்களை விடுவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜனங்கள் கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன் அவர்களுக்கு இறங்கி அவர்களை எகிப்திலேருந்து விடுவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி தான் கல்வாரி சிலுவையில் எவ்வளோ இரக்கமுள்ள தேவனாக இருந்தா, எவ்வளோ மன உருக்கமுள்ள தேவனாக, எவ்வளோ கிரேசியஸ் அண்ட் கம்பேஷனேட் காடாக இருந்தால் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்திருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியும். அவர் காட் இஸ் கிரேசியஸ் காட் அண்ட் கம்பேஷனேட் காட். அவருடைய பெரிய பயங்கரமான கிரியைகளை வரலாற்றில், நம்முடைய குடும்பத்தில், மற்றவருடைய விசுவாசிகளோட வாழ்க்கையிலலாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தெய்வம் எவ்வளோ இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், எவ்வளோ சாந்தமுள்ளவர், நீடிய சாந்தம். நம்ம கூட பொறுமை இல்லாமல் இருப்போம், ஆனால் கர்த்தர் என்ன பண்ண நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். நீடிய சாந்தம் அப்படின்னா என்னென்னா, ஹீ ஸ்லோ டு ஆங்கர். கோபம், நம்ம செய்கிற தவறுக்கு உடனே கோவப்பட்டு நம்மளை என்ன பண்ணிடலாம்? தண்டிச்சிடலாம், நம்மளை அழித்து கூட போடலாம். ஆனால் இட்ஸ் வெரி ஸ்லோ டு ஆங்கர். கோவப்படுறதுக்கு ரொம்ப
தாமதிக்கிறார் நம்முடைய தெய்வம். அதனால தான் அதான் வந்து நீடிய சாந்தம் அப்படி சொல்லணும். நீடிய சாந்தம் உள்ளவர், ரொம்ப பேஷண்ட்டாக என்ன பண்ணுறாரு நம்முடைய தெய்வம் இருக்கிறாரு. ரொம்ப லவ்விங்காக என்ன பண்ணுறாரு நம்முடைய தெய்வம். மிகுந்த கிருபையும் உள்ளவர். கிருபையும் உள்ளவருக்கு இங்கிலீஷ் பைபிளில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லவ்விங் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். அல்லேலூயா. ரொம்ப அன்பு மிகுந்த தெய்வம் அப்படின்னு அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ஆண்டவரை என்ன பண்ண முடியாது, துதிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த வசனம் நிறைய இடங்கள்ல நம்ம வந்து கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் நிறைய இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு சில இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். என்னென்னா எக்ஸோடஸ் 34:6 வந்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 34:6 வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதே வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படி சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். அதே மாதிரி 2 நாளாகமம் 30:9 நம்ம வந்து பார்க்கலாம். 2 நாளாகமம் 30:9. அப்புறம் நெகேமியா 9:17 பார்க்கலாம். நெகேமியா 9:17. அப்புறம் இதே சங்கீதத்தில் 86வது சங்கீதம் 15வது வசனம் பாருங்கள். 86:15. அதில் ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 111வது சங்கீதம் 4வது வசனத்துலேயும் இதே வசனம் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 111:4 அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. யோவேல் 2:13 இந்த வசனத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். ரொம்ப இரக்கம் உள்ள தெய்வம் எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதை கர்த்தர் வந்து ரொம்ப கம்பேஷனேட் காட் அப்படிங்கிறத எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனுபவித்திருக்கிறாங்க. அனுபவித்ததுனால எல்லாருமே சொல்லியிருக்காங்க கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படி சொல்லி. ஸோ அந்த குணாதிசயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் ஒருத்தர் நல்ல குணாதிசயங்கள் உள்ளவராக இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட நல்லா பழகுவோம். அவரை பற்றி நம்ம மற்றவங்கள்ட்ட நல்லதாக தான் என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். நல்ல காரியங்களை சொல்லுவோம். ரொம்ப நல்ல பையன், என் ஃப்ரெண்டு, அவருக்கு செம்ம கேரக்டரு, நீ என்ன பண்ணாலும் அவன் வந்து கோவப்படவே மாட்டான், ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்லுவோம். ஸோ ஆண்டவர் அதுக்கும் மேலே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப கம்பேஷனேட் காட். அல்லேலூயா. மன உருக்கமுள்ள தேவனாக, ரொம்ப கிரேசியஸ், ரொம்ப இரக்கமுள்ள தேவனாக அவர் இருக்கிறாரு. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அதனால் ஆண்டவர் நம்ம நண்பர்களை விட நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க நல்லவங்களாக இருந்தால் அவங்கள எவ்வளோ தூரம் நம்ம பெருமையாக சொல்கிறோம், அதை விட பெருமையாக சொல்வதற்கு நம்முடைய தேவன் பாத்திரராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அடுத்ததாக 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், எவர் லாஸ்டிங் கிங்டம். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ராஜ்யம் வந்து நிலையான ஒரு ராஜ்யம் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதில் 12வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். 13வது வசனத்தில் உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஸோ ஒரு டெம்பரரி ராஜ்யத்துக்கே இவ்வளோ தூரம் அடிச்சுக்கிறாங்க. ஒரு டெம்பரரி ராஜ்யம், இதெல்லாம் வந்து தற்காலிகமானது. இப்போ அங்கே முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்து அது வந்து நிரந்தரமான ஒரு சீட்டாக, அது தற்காலிக ஒரு டெம்பரரி சீட்டுக்கே எல்லாம் அப்படி அடிச்சுக்கிறாங்க. எல்லாம் ஒரு நல்ல எஜுகேட்டட் பீப்புளும் போய் என்ன பண்ணுறாங்க, இவர் நம்மளுக்கு நன்மை செய்வார், இவர் நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க, போய் கூட்டமாக நின்று சாகிறதுக்கு கூட ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஒரு டெம்பரரி கிங்டம், ஒரு டெம்பரரி சீட்டு, இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் மக்கள் இருக்கும்போது ஆண்டவருடைய கிங்டம், அல்லேலூயா, அவர் எவர்லாஸ்டிங் கிங்டம், நிலையானது, சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராஜ்யத்தில் உள்ள மெம்பர்ஸ் நம்ம எல்லாரும், அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கத்தினர்களாக நம்ம எல்லாரும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம ஆண்டவருக்காக எவ்வளோ தூரம் ஓடணும். அல்லேலூயா. ஸோ ஒரு டெம்பரரி சீட்டுக்காக இவ்வளோ தூரம் ஓடுறாங்க, ஒரு டெம்பரரி கிங்டத்துக்காக இவ்வளோ தூரம் உழைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எவர்லாஸ்டிங் கிங்டத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், அதிகமாக உழைக்க வேண்டும். ஆண்டவருக்காக அதிகமாக ஊழியம் செய்யணும். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம வந்து சாட்சியாக வாழணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து அவர் என்ன செஞ்சாலும், தப்பு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் நல்லா முட்டு கொடுப்பாங்க பாருங்க. என்ன பண்ணாலும் தலைவர், அவங்க தலைவர் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, நல்லா அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க.
நம்ம தலைவர் எந்த தப்புமே பண்ணாத தலைவர், ஹல்லேலூயா, எந்த தவறு செய்யாத தலைவர், மக்களுக்கு நன்மைகளை மாத்திரமே செய்கிற தேவன், ஹல்லேலூயா. சகோதரர், அவரை தேடுகிறவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறாரு. நம்ம இந்நேரம் வர நம்ம உயிரோடு இருக்கிறது, நிற்பது, நிர்மூலமாக எல்லாமே அவருடைய கிருபை. அப்படிங்கிற பொழுது ஆண்டவர் எவ்வளோ தூரம் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அவரை நம்ம புகழ்கிறதுல, அவரை நம்ம துதிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும். அதை செய்யாமல் விட்டால் தான் அது நம்ம மேலே விழுந்த அது அந்த கடமையை நம்ம தவறிட்டோம் அப்படி சொல்லி அர்த்தம். ஸோ அது நம்முடைய கடமை. நம்ம அன்பாக அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அவர் நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நம்ம அவருக்கு செய்கிற ஆராதனை, ஹல்லேலூயா. சகோதரன், அந்த அன்பை எப்படி நம்ம புகழ்கிறது, துதிக்கிறது, அதான் நம்ம ஆண்டவரை புகழ்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். சகோதரன், ஸோ அப்போ அவருடைய கிங்டம் எவர் லாஸ்டிங் கிங்டம் அப்படின்னு நான் சொன்னேன். இது தானியேலிருந்து அந்த காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். தானியேல் 2:44 பாருங்கள். தானியேல் 2:44. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ராஜ்யம். அவர் சொன்னது, நேபுகாத்நேச்சர் சொன்னது 4:3 இருக்குது. 4:3 இருக்குது நேபுகாத்நேச்சர் சொன்னது. அதையும் வாசிக்கலாம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் ஒரு வல்லரசு நாட்டோட ராஜா சொல்கிறாரு. பாபிலோன் தான் அப்போ உள்ள வல்லரசு. இப்போ நம்ம ட்ரம்ப்பும் சொல்கிறாரு, ஜீசஸ் இஸ் த கிங் அப்படி சொல்கிறாரு. ஜீசஸ் இஸ் த சேவியர்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு. அவர் இயேசு கிறிஸ்துவ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இஸ் அ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு தாசன் அவரு சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்டவங்க சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹல்லேலூயா. ஒரு பெரிய ராஜாவே இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறாரு, அவரை உயர்த்துக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸ்தோத்திரம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வசனத்தில் பார்த்தா தெரியும், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், சகல ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறதே என்னவென்றால், எல்லாருக்கும் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஆண்டவருடைய அடையாளங்கள் எவ்வளோ மகத்துவமானதுன்னு எழுதுறாரு. லெட்டர் எழுதுறாருங்க, கடிதம் எழுதுறாரு எல்லாருக்கும். இப்படி சொல்லி எழுதுறாரு. அவருடைய ராஜ்யம் தான் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அதுக்கு முன்னால் தான் ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவு என்னன்னே அவருக்கு தெரியல. அப்போ தான் தானியேலை அழைச்சி கொண்டு வர்றாங்க. கனவையும் சொல்லணும், அதுக்கு விளக்கத்தையும் சொல்லணும். அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய சிலையை நீங்கள் பார்த்தீங்க. அதில் அந்த 32ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்கள். அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பு அதன் புயங்கள் வெள்ளியும், அதன் வயிறு, அதன் தொடை வெண்கலமாக இருக்குது. அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்களில் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருக்குது. இதுதான் நீங்கள் கண்ட அந்த சொப்பனம். அப்படி அந்த சொப்பனத்தில் இப்படி தான் ஒரு சிலையை பார்த்து, அந்த சிலை இப்படி தான் இருந்துச்சு. பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், அப்புறம் இரும்பு, களிமண், இதெல்லாம் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராஜ்யம். ஃபஸ்ட்டு பொன் அப்படிங்கிறப்ப அது நீங்கள் இருக்கிற ராஜ்யம்தான் அப்படின்னு சொல்லுவார். 38ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வெளியின் சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உண்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை, இப்போ வல்லரசாக இருக்கிறீங்கள, நீங்கள் தான் அந்த தலை, நீங்கள் தான் அந்த பொன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு. அப்போ கோல்டு கிங்டம் நீங்கள் தான், பாபிலோன் கிங்டம் தான். அது 605 539 வரை, பிசி 605 539 வரை அந்த கிங்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாபிலோனை தோற்கடிக்க ஆண்டவர் இன்னொரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணினார். மேதிய பர்சிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் எழும்ப பண்ணார். அது என்னது, சில்வர் கிங்டம். அந்த சில்வர் கிங்டத்தை எழும்ப பண்ணார். அது 539 331 பிசி வரை என்ன பண்ணுச்சு, அந்த கிங்டம் இருந்துச்சு. ஸோ அதுவும் நிரந்தரமான கிங்டம் கிடையாது, எல்லாமே டெம்பரரி தான். அது டெம்பரரி கிங்டம், அதெல்லாம் அழிந்து போய்விடும். ஆனால் பெர்மனண்ட் கிங்டம், எவர்லாஸ்டிங் கிங்டம் அப்படின்னா அது காட்ஸ் கிங்டம் தான். அப்படிங்கிறத ஆண்டவர் நேபுகாத்நேச்சருக்கு சொப்பனத்தின் மூலமாக என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம துதிக்கிறோம், அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அடுத்து மேதிய பர்சிய சாம்ராஜ்யத்தை தோற்கடிக்க ஆண்டவர் கிரேக்க சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணார், எழும்ப பண்ணார். கிரீஸ் கிங்டம் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. 331 168 பிசி வரை அது ஆளுகை செய்தது, பிரான்ஸ் கிங்டம். அது அடுத்து அயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் என்னதுன்னா ரோம்
ரோம சாம்ராஜ்யம் வந்து என்ன பண்ண, அந்த டைமில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், எல்லாம் வந்தார். அவங்க என்ன நினச்சாங்க, ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி இயேசு கிறிஸ்து வந்து ராஜாவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட எண்ணம். ஆனால் பூமியினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆண்டவர் வந்து என்ன பண்ணல, வரல. ஒரு ராஜாவை அடித்து தள்ளிட்டு அவர் போய் உட்காராதுக்கு வரல. அப்படின்னா நிறைய ராஜாக்களை அடித்து தள்ளிட்டு என்ன பண்ணணும், உட்காரணும். அதுக்காக ஆண்டவர் வரல. நம்முடைய மனதில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது, நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்துட்ட கேட்பாங்க, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குன்னு, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்வார். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருந்து என்ன பண்ணுறாரு, ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரு. ஸோ ரோம சாம்ராஜ்யம் 168 BCலேருந்து 476 AD வரை இயேசு கிறிஸ்துவெல்லாம் முதல்ல அது AD 33 இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிப்பாரு. அப்போ 476 AD கிபி 476 வரையே ரோம சாம்ராஜ்யம் தான் வல்லரசாக என்ன பண்ணுது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 476 இப்போ ப்ரெசண்ட் வர உள்ளது தான் வந்து இப்போ உள்ள கிங்டம் களிமண்ணான கிங்டம். எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது, பொன்னான கிங்டத்தையே ஆண்டவர் அடித்து தள்ளிட்டாரு. பொண்ணு கோல்டு சில்வர் பிரான்ஸ் எல்லாம் ஆண்டவர் அடித்து தள்ளிட்டார். கிளே கடந்து ரொம்ப ஓவராக என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த கிளேவுக்கே என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் அவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க. அந்த கிளே கிங்டம்க்கே அவ்வளோ தூரம் என்ன பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ எவர் லாஸ்டிங் கிங்டமுக்கு நம்ம எவ்வளோ தூரம் உழைக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எவ்வளோ தூரம் சாட்சியாக நம்ம நிற்க வேண்டும், கண்டிப்பாக நிற்கணும். ஹல்லேலூயா. இந்த கிளே கிங்டம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப், அதுக்கப்புறம் இப்போ உள்ள ப்ரெசண்ட்டில் இப்போ அமெரிக்கா கூட வல்லரசாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ யூரோப்பாக இருந்துச்சு, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூரோப்பு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நார்த் அமெரிக்காவில் தான் யூஎஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ உள்ள கிங்டம். இப்போ இருக்கிற இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது. இது எல்லாமே வந்து டெம்பரரி தான். நம்ம பார்க்குறது, நம்ம கேள்விப்படுகிற எல்லாமே வந்து டெம்பரரி தான். உலகத்தில் தோன்றின கிங்டம்லேருந்து இப்போ உள்ள கிங்டம் வரை எல்லாமே டெம்பரரி கிங்டம் தான். ஆண்டவருடைய ராஜ்யம் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யம். ஹல்லேலூயா. சகோதரா, அது நேபுகாத் நேச்சார் வாயிலிருந்தே வந்துச்சு. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அப்படி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஹிஸ் கிங்டம் இஸ் அண்ட் எவர் லாஸ்டிங் கிங்டம் அப்படின்னு சொல்லி நேபுகாத் நேச்சாரே அவர் வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஸ்தாபித்த நம்முடைய தேவனை நம்ம கண்டிப்பாக துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அவரை புகழ்கிறதுல எந்த தவறும் இல்லை. சோதரன் 145வது சங்கீதத்துக்கு திரும்ப வருவோம். இதில் 13வது வசனத்திலேருந்து 14வது வசனத்திலேருந்து 20வது வசனத்தை வரை பார்த்தீங்கன்னா, இந்த லார்டு வாட்சஸ் த வல்னரபிள், ரொம்ப வீக்கான பீப்புளுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பலவீனமான மக்களுக்கு உதவி செய்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம துதிக்கிறவர்களாக புகழ்கிறவர்களாக நிச்சயமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சகோதரர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். 34வது சங்கீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து நறுங்குண்டவர்கள் இவர்களுக்கு கர்த்தர் வந்து எப்படி இருக்கிறாரு, சமீபமாக இருக்கிறாரு. அவர்கள் மேலே ரொம்ப கிருபை உள்ளவராக ஆண்டவர் வந்து இருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் யாரெல்லாம் ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்களோ, சமூகத்தினால ஜனங்களால் யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களையும் நம்ம போய் என்ன பண்ணுறோம், பார்க்குறோம், விசாரிக்கிறோம், அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கோம். நீ வந்து அப்படி குற்றம் சொன்னா, நீ போய் அதை செய்ய, நீ போய் அந்த உதவியை செய்ய, நீ போய் அவங்கள பெரிய ஆளாக்கு பார்ப்போம். சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்தப்பட்டவர்களாக மாற்ற பார்ப்போம். ஆனால் இயேசு நிறைய பேரை உயர்த்தி இருக்கிறார். தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்து நிறைய பேர் வல்லமையான பிரசங்கியாராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரால் அப்படி தாழ்த்தப்பட்டவர்களை என்ன பண்ண முடியும், உயர்த்த முடியும். மரியாள் பாடுறாங்கல்ல, தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்துகிற தேவன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அங்கே எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறப்ப மரியாள் வந்து இப்படி அருமையான புழுதியிலிருந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, தூக்கி விடுகிறார், குப்பையிலேருந்து உயர்த்துகிறார், தாழ்ந்தவர்களை என்ன பண்ணுறாரு, உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி மரியாளே வந்து என்ன பண்ணுறாங்க, பாடுறாங்க. ஸோ சமூகத்தால் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட எல்லாருக்கும் ஆண்டவர் தேவனாக இருக்குது. அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு, விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நிச்சயமாக நம்ம வந்து துதிக்கணும், ஆராதிக்கணும். அது மாத்திரமல்ல, 15வது வசனத்தில் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஆகாரம் கொடுக்குறாரு.
நல்ல ஆடு மாடுகள்லாம் வந்து புல்லெல்லாம் இல்லாமல் போகிறப்ப ஆண்டவர் ஒரு மழையை பெய்ய வச்சு அதுகளுக்கு புல் பூண்டுகளெல்லாம் முளைக்க வச்சு என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு. எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, எல்லாம் மழையே இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா அப்படின்னு. ஆடு மேய்க்க அங்கே போன ஒரு சில பேர் ஆடு மேய்ச்சிட்டு இங்கெல்லாம் வருவாங்க. அப்போ நான் வந்து இங்கே சர்ச்சில் இருக்கிறப்ப வந்து அவங்கள பார்க்குறப்ப அவங்க வேதனையெல்லாம் இதான், அங்கே போக வேண்டியிருக்கு, ரொம்ப தள்ளி அந்த குளத்துக்கிட்ட போய் தான் கொஞ்சம் தான் புல் இருக்குது, அங்கே தான் போய் மேய்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் வந்து என்ன ஏற்ற வேளையில் மழையை கொடுப்பார். அவங்களுடைய ஆடு மாடுகளெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், போஷிப்பார் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். அதான் வந்து இங்கே பாருங்க, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் ஒன்றுமே இல்லைன்னு திணறிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஏற்ற வேளையில் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்குறவராக. அப்படிப்பட்ட தெய்வத்தை துதிக்கிறதுல என்ன, துதிக்கணும். அல்லேலூயா, அவரை ஆராதிக்கணும். அப்போ 16ஆம் வசனத்தில் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். நம்ம மனுஷர்களுக்கு மாத்திரமல்ல, சகல ஜீவராசிகளையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறார். அவைகளுக்கும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆகாரம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளவருமா இருக்கிறாரு. அவருடைய வழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீதி, ரொம்ப அப்போ இரக்கம் உள்ளவர் அப்படின்னா அதே நேரத்தில் நீதி உள்ள தெய்வம். அல்லேலூயா. தண்டிக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவார் ஆண்டவர், தண்டிப்பார். இரக்கம் காட்டுற நேரத்தில் இரக்கம். ஓவராக தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு அடி போடுற நேரத்தில் அடி என்ன பண்ணுவார் போட. நம்ம அப்பாவும் அப்படி தானே, எப்போ எல்லா நேரமும் வந்து நல்லா ரொம்ப அழகாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்லா பண்ணுறம்மா, நீ சூப்பராக நல்லா செஞ்சிட்ருக்கிற அப்படின்னு எப்போவும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுறப்பையும் அப்படி ஒன்றும் பரவாயில்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. பாலாருன்னு ஒன்று போட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்க, செய்வாங்க. ஸோ அப்போ அது மாதிரி தான் நம்முடைய தகப்பன் போல நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. அப்போ தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த சைடை நம்ம பார்க்குறப்ப இந்த சைடையும் நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், அன்புள்ள தெய்வம் தான், இரக்கமுள்ள தெய்வம், மன விருக்கமுள்ள நீடிய சாந்தமுள்ள, அதே நேரத்தில் நீதியுள்ள தெய்வம், நியாயம் விசாரிக்கிற தெய்வமாக நம்முடைய தெய்வம் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம கண்டிப்பாக துதிக்கணும். எதுக்கு நான் வந்து துதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் சங்கீதக்காரர் சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கு. அவங்க வந்து சமூகத்தால் தாழ்த்தப்பட்டவர்களாக கூட இருக்கலாம், கடைகோடியில் கூட இருக்கலாம், ஆனால் அவர்களையும் கர்த்தர் வந்து அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ தாழ்த்தப்பட்டவன், நீ புறக்கணிக்கப்பட்ட, நீ கைவிடப்பட்டவன், அதனால் நீ கூப்பிட்றப்பெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதில்ல. அவங்க கூப்பிட்டாலும், அல்லேலூயா, யார் கூப்பிட்டாலும் கர்த்தர் வந்து தமக்கு பயந்தவர்கள் கூப்பிடுகிற பொழுது, தம்மை நோக்கி கூப்பிட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சமீபமாக இருக்கார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அவர்களை வந்து பாதுகாக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. சோதரம் இன்னொரு 20ஆம் வசனத்தில் தான் ஆண்டோடைய உண்மையான அந்த ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது பார். கான்ட்ராஸ்டாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அல்லேலூயா. சோதரம் எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா, சொல்ல முடியாது. துன்மார்க்கர் நரகத்துக்கு போகலாம், சான்ஸ் இருக்குது. அதான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு, தமிழ் அன்பு கூறுகிற எல்லாரையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். இப்போ எல்லாரையும் ஆண்டவர் அன்பு கூற வைக்கிற அந்த பணியில் தான் நம்ம வந்து ஈடுபட்டிருக்கோம். ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவரை ஃபாலோ பண்ணுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஏன் வருந்தி நம்ம வந்து கூப்பிட்றோம் அப்படின்னா இதுக்காகத்தான். அல்லேலூயா. நரகம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது, நரகத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. அப்படிங்கிறக்காக தான் ஊழியக்காரங்களை வச்சுருக்கிறாரு, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் வச்சுருக்காரு. நீங்கள் சாட்சியாக வாழும்போது உங்களை பார்த்து நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் அதெல்லாம் வந்து பார்த்து சொல்லுகிற அந்த வசனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் வந்து அவர்கள்ட்ட ஷேர் பண்ணுறப்ப அந்த வசனங்கள் அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவர்கள் எல்லாரும் காக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த காரியங்கள்லாம் வந்து செய்கிறோம். கர்த்தர் அன்பு அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அது கடைசி வசனத்தில் அவர் வந்து சொல்கிறார் பாருங்க, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. இப்படிப்பட்ட தேவனை நான் வந்து துதிக்கிறேன், என்னுடைய வாய் இப்படிப்பட்ட தேவனை துதிப்பதாக, அவருடைய துதியை சொல்வதாக அப்படி சொல்ல. அதோட எல்லாத்தையும் சேர்த்துக்கிறார். மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது. அல்லேலூயா. ஸோ நான் மட்டும் இல்லை, எதுக்கெல்லாம் மாம்சம் இருக்குதோ, மனுஷனுக்கும் இருக்குது, மிருக ஜீவன்களுக்கும் மாம்சம் இருக்குது. ஸோ மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும்
என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது. ஹல்லேலூயா. இது நம்ம எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. நம்மளுக்கு ஆண்டவர் இதை ஒரு கட்டளையாகவே கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்க கடவுது. லெட் ஆல் who has flesh praise God. ஹல்லேலூயா. எல்லா மாம்ச தேகமுள்ள யாவும் ஆண்டவரே துதிப்பதாக ஸ்தோத்தரிப்பதாக அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த சங்கீதம் முழுவதும் நம்ம வந்து தியானிச்சிட்டோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தெய்வம், எதற்காக நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், எதுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அழகாக அந்த சங்கீதக்காரர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு திரும்ப எல்லாத்தையும் நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது அவர் ராஜா. ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் தேவாதி தேவனாக ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அதனால் ஆண்டவரை துதிக்கிறோம். அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர். அதனால் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். அவருடைய செய்கைகள், பயங்கரமான கிரியைகளை நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை துதிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஸோ நம்முடைய குடும்பத்திலையும் சரி, நம்முடைய வாழ்க்கையில், நம்ம சுற்றியிருக்களுடைய வாழ்க்கையில், விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வரலாற்றில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவருடைய கிரியைகள், பயங்கரமான கிரியைகளை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது, அதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். அடுத்தது நம்ம ஆண்டவரை ஏன் துதிக்கிறோம் அப்படின்னா, இஸ் கிரேஷியஸ் அண்ட் கம்பேஷனேட். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப இரக்கமும் மன உருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், நீடிய சாந்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம அவரை துதிக்கிறோம். அவருடைய குவாலிட்டிஸுக்காக, ஹல்லேலூயா, அவருடைய கேரக்டருக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவரை துதிக்கிறோம். ஏன்னா சாதாரண மனுஷர்களே நல்லவங்களாக இருந்தால் நம்ம ரொம்ப புகழுகிறோம். ஹல்லேலூயா, ரொம்ப நல்லவன், செம்ம கேரக்டர் அப்படி சொல்கிறோம். ஸோ ஆண்டவர் அதற்கும் மேலே, அவரோட கேரக்டரும் சூப்பர் கேரக்டர், செம்ம கேரக்டர். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரை நம்ம எப்பொழுதும் உயர்த்துகிறவர்களாக தான் நம்ம வந்து இருக்கணும். அடுத்து வந்து ஆண்டவரை ஏன் துதிக்கிறோன்னா, அவர் ஸ்தாபித்த ராஜ்யம் எவர்லாஸ்டிங். ஹல்லேலூயா. நித்திய ராஜ்யம், நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மளை வைத்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ அதற்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அடுத்ததாக கடைசியாக நம்ம வந்து பார்த்தோம், எல்லாரையும் பலவீனமானவர்களே ஆண்டவர் தாங்குகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. விழுகிற எல்லாரையும் தாங்குகிற தேவனாக இருக்கார். யாரெல்லாம் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, தாழ்த்தப்பட்டிருக்கிறாங்களோ, கைவிடப்பட்டிருக்காங்களோ எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ எல்லாருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஸோ இதில் எந்த பிரச்சனையுமே நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுல, ஆண்டவரை ஆராதிக்கிறதுல எந்த ஒரு அதை டிஸ்லைக்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. அதை லைக் தான் பண்ணுறோம். ஹல்லேலூயா. நம்ம எப்போவும் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இந்த தீர்மானத்தோடு இந்த மெடிடேஷன், இந்த தியானத்தை நம்ம நிறைவு செய்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரரை போல நம்ம துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஆண்டவரை தொடர்ந்து மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் தாவீதை போல ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாய் எப்பொழுதும் உம்முடைய துதியை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு நன்றி. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் அப்படி சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன்,
வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வீடு கட்டுவர் புறக்கணித்தது மூலை கல்லாயிற்று. வீடு கட்டுவர் புறக்கணித்தது மூலை கல்லாயிற்று. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன்.